ரோசி, குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில் வரணுமா? காலையிலே இவ்வளோ பரபரப்பு. என்ன தவிக்கிற? இங்கே ஓட அங்கே ஓட. என்னம்மா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், திறந்து விடுறேன். சரியா? மணி 5:30 தான் ஆகுது. கொஞ்சம் நேரம் தூங்கினா என்ன பண்ணும்? தூங்கணும், சத்தம் போடக்கூடாது. தூங்கு. ஏந்திரிச்சு முறுக்கு விட்றாங்க நம்மளை மாதிரி. வெளியில் வர முடியாது, எல்லாம் லாக் பண்ணியிருக்கு. அதெல்லாம் உன்னால் கடிச்சு திறக்க முடியாது. ரோசி, ரோசி, ரோசி சமத்து பாப்பா தானே? அமைதியாக இருக்கணும் தங்கப்பிள்ள. வெளில வரக்கூடாது. போங்க, உள்ளே போங்க. விடிஞ்சதையும் உன்னை அனுப்பிச்சி விட்றேன் வெளியில். விடிஞ்சது வெளில போகலாம். தலையை சாய்ச்சிக்கிட்டு என்ன பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால். எங்கெங்கே திறக்கிறதுக்கு பாதை இருக்கோ எல்லாத்தையும் திறக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ மணி காலையில் 5:30. நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிக்கு இவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டு இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது. திறந்து விடணுமா? திறந்து விட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது. நம்ம வேலையை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 6 மணி வரைக்கும் உள்ளுக்கு இருக்கட்டும். 6 மணிக்கு அப்புறம் வெளியில் திறந்து விடலாம். சவுண்டு காலையிலேருந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், அந்த நட்டையை பாருங்கள். அங்கே போக அங்கே போக. இவ்வளோ தவிப்பு எதுக்கு? திறந்து விட சொல்லி. திறந்துட்டாங்கன்னா ஜங்குன்னு மேலே ஏறி போய் ஃபேனில் உட்காந்துப்பாங்க. அதில் உள்ள அடுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மேலே ஓடணும், குதிக்கணும். சொல்லப்பட்டே இப்போ எதுக்கு எக்கிட்டு பார்க்குற ரோசி? ரோசி, வெளியில் வரக்கூடாது. அந்த லாக்கெலாம் உன்னால் ஓப்பன் பண்ண முடியுமா? இரும்பு லாக்கெலாம் ஓப்பன் பண்ண முடியுமா? பல்லு போயிடுண்டி, மூக்கு போயிடும். ட்ரை பண்ணாத, மூக்கு போயிடும். நான் திறந்து விட்றேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து திறந்து விட்றேன். ரோசி, கம்முன்னு இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. நல்ல பிள்ளையா இல்லையா? இங்கே பாரு, இங்கே பாரு. என்ன இங்கே பாரு ரோசி, ரோசி இங்கே பாரு. எப்படி திறக்க ட்ரை பண்ணுறா பாருங்க. அந்த பக்கம் பாதை இருக்குன்னு தெரிஞ்சு தானே கடிக்கிறாங்க. இது சாப்பாடு கொடுக்கறதுக்கான இந்த பாதை அப்படின்னுடைய பாப்பா பாருங்க. இது சாப்பாடு கொடுக்கறதுக்கான பாதை, இது வந்து தண்ணி கொடுக்கறதுக்கான பாதை. இங்கிட்டு ஓடியாருவா. இங்கே பாரு. எதுக்குமா இவ்வளோ தவிக்கிறீங்க? அப்புறமா திறந்து விட்றேன். இதை ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே தலையை அப்படியே வெளியில் நீட்டுவாங்க பாருங்களேன். இது உள்ளார வர முடியுமான்னு. எப்படி வர முடியும்னு பார்க்குறாங்க. உன்னால் வர முடியாது பாப்பா. இரு கொஞ்ச நேரம் சாப்பிடு. அது என்ன காதை சாய்ச்சிட்டு கேட்குறீங்க? என்ன சொல்கிறாங்கன்னு என்ன கேட்குறீங்க? திறந்துவிட சொல்லி சவுண்ட் விட்றா பாருங்க. இப்போலாம் திறக்க முடியாது பாப்பா. தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக உன்னோட வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரியா? காலையில் நல்லா விடிஞ்சதையும் வேணா திறந்து விட்றேன். கொஞ்ச நேரம் விளையாடலாம். சரியா? மேலே ஃபேனுக்கெலாம் போகக்கூடாது திறந்து விட்டால். அப்படி இருந்தால் தான் திறந்து விடுவேன். மூக்கை பாருங்கள் போட்டு தேய்க்கிறான். தண்ணியை குடிச்சிட்டு தண்ணி செஞ்சுருக்கான், அதனால் துடைக்கிறாங்க. நீ என்ன குட்டி கால்கிட்ட அழிச்சாலும் இப்போ திறக்க முடியாது உன்னை. ஓகே பாய். அம்மா போய் வேலை பார்க்குற வேலை இருக்குது. சத்தம் போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது, கடிச்சிட்டே இருக்கக்கூடாது. மூக்கு போயிடுமோ இப்படி பண்ணினா. ஓகே பாய், அம்மா போகிறேன்.